குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீடிக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், அந்த இடத்துல என்ன சூழல் தற்போது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலி அருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் குளிப்பதற்காக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து அருவியில் குளித்து மகிழ்ந்து சென்றனர். இந்த நிலையில் தற்போது இரண்டாம் கட்ட சீசனாக ஐயப்ப சீசன் துவங்கியுள்ளதை அடுத்து அதாவது பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய, அதாவது குறிப்பாக சபரிமலைக்கு சென்றுவிட்டு அதாவது களைப்பு தீராமல் இருப்பதற்காக இங்கு அருவியில் குளிப்பதற்காகவும், அதே போல இங்கு குளித்துவிட்டு சபரிமலை செல்வதற்காகவும் தினந்தோறும் ஐயப்ப சீசன் காலங்களில் பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் ஐயப்ப பக்தர்களும் வந்து குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 2 தினங்களுக்கு மேலாக கனமழை பெய்து வருவதன் காரணமாக பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி மற்றும் சிற்றருவிகளில் கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டு வருகிறது. இதனால் பாதுகாப்பு நலன் கருதி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் ஐயப்ப பக்தர்களும் தற்போது ஏமாற்றம் அடைந்துள்ள நிலையில் வியாபாரம், அதாவது இந்த ஐயப்ப சீசனை ஒட்டி 100க்கும் மேற்பட்ட கடைகள் குற்றாலத்தில் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கும் வியாபாரம் இல்லாமல் தற்போது வியாபாரிகள் கவலை அடைந்துள்ளனர். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி செந்தில்.